கல்லூரி மாணவர்கள் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்கன்னு இல்ல. இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. விஜய் ஓட போராடுறது தான் ஒரு முக்கியமான செய்தியா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தெரிவிக்கிறது. இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கம் இதுக்கு முந்தின இருந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டுல இப்போ ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 4000 கோடியே இன்னைக்கு கம்மி பண்ணிருக்கிறாங்க. மாணவர்களையும் இளைஞர்களையும் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க அரசியலை கத்துக்கூடாது, அரசியலை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லுவது உண்மையில் சர்வாதிகார போக்கு. ஒரு மாணவர், அந்த மாணவர் எதுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அவர் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுது, அந்த போதைப் பொருளுக்கு எதிராக குரல் எழுப்புறாரு, தவறை திருத்த வேண்டும் என்று போராடிய குரல் கொடுத்த மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஆனால் அந்த மாணவர் அசிங்கப்படுத்தும் விதமாக இது கோஷ்டி சண்டைன்னு சொல்வது ஏற்புடையது கிடையாது. இது உண்மையில் அரசியலினுடைய கேவலமான ஒரு போக்காக தான் நாங்கள் பார்க்கிறோம். விஜய் அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஓட்டு போட்ட பெண்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு இருந்து வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கத்தி படத்தில் நடிச்சாரு, விவசாயத்துக்கு ஆதரவா பேசினாரு. ஆனா இன்னைக்கு ரியல் என்ன பண்றாரு? விவசாயத்தை வஞ்சிக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியலை கத்துக்கணும். மக்கள் மாணவர்கள் எதற்காக போராடுறாங்க? ஒரு கல்வி நிலையத்துல கழிவறை சரியில்லை, கழிவறை இல்ல, கழிவறை சுத்தம் செய்ய, நாப்கின் மிஷின் வையே, பேராசிரியர்களை ஏற்படுத்து, ஒவ்வொரு வகுப்பறையும் ஒவ்வொரு கல்வி கூடமும் செயல்படுவதற்கான வாய்ப்பு சூழலை உருவாக்கு. பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வீதியில இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு பிஜேபி அரசு பயந்து போயிட்டு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயந்து போய் இன்னைக்கு அவங்க பின்வாங்குறாங்க. அதனுடைய அந்த காட்சிகளை பார்த்து தான் இன்னைக்கு விஜய் அரசாங்கம் இது மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. பாசிச மனப்பான்மையோட ஒரு அறிவிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் போராடி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில ஏகப்பட்ட பிரச்சனை. பெண்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் படிக்கிறாங்க. அங்க ஒரு கழிவறை வசதி கூட இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல கழிவறை வசதி இருக்குதுன்னா அது காரணம் கல்லூரி மாணவர்கள் ஒன்று திரண்டு போனாங்க. அதனுடைய வகையில தான் இன்னைக்கு பாத்ரூம் வந்திருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க 264 அரசு கல்லூரி இருக்குது. இந்த 264 அரசு கல்லூரியில கிட்டத்தட்ட 100 அரசு கல்லூரிக்கும் மேல கல்லூரி முதல்வரே இல்லாத இன்னைக்கு கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டு வருது. அப்போ மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்களை, மாணவர்களுக்கு தேவையான கல்லூரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதெல்லாம் யார் கேட்பாங்க? அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் போராடினா மட்டும்தான் உரிமை கிடைக்கின்றது வந்து மாணவர் தெரியும். அரசமைப்பு சட்டம் சொல்லுது போராடக்கூடிய உரிமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசாங்கம் மத்தியில உக்காந்துக்கின்னு கல்வியை வஞ்சிக்கிறான். இன்னைக்கு அதே நடவடிக்கையை தான் இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கம் இதுக்கு முந்தின இருந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டுல இப்போ ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 4000 கோடியே இன்னைக்கு கம்மி பண்ணிருக்கிறாங்க. தொடர்ந்து விஜய் அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஓட்டு போட்ட பெண்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு இருந்து வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கத்தி படத்தில் நடிச்சாரு, விவசாயத்துக்கு ஆதரவா பேசினாரு. ஆனா இன்னைக்கு ரியல் என்ன பண்றாரு? விவசாயத்தை வஞ்சிக்கிறாரு. அதே மாதிரி விஜய் நடித்த படங்கள்ல மாணவர்களுக்கு ஆதரவா கல்லூரியில செயல்பட்டாரு. ஆனா இன்னைக்கு ரியல்ல மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய மனோபாவத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியை தான் இன்னைக்கு விஜய் அரசாங்கத்தை கண்டிக்கக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டம் எச்சரிக்கை மட்டும்தான். நாளைய தினத்துல தமிழ்நாடு முழுக்க கல்லூரி வளாகங்கள்ல அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய போராட்டம் நடக்க உள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பிலே தமிழ்நாடு அரசினுடைய இந்த சுற்றறிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசியலற்ற போக்கினுடைய வெளிப்பாடாக இதை கருதுகின்றோம்.
தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு மாணவர்களிடம் ஓட்டு கேட்டது, குழந்தைகளிடம் ஓட்டு கேட்டது. இப்படியான ஓட்டு கேட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மாணவர்களை தெரிஞ்சுக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது, அவர்கள் அரசியலை கத்துக்க கூடாதுன்னு நினைக்குது. ஆனா அவர்கள்ட்ட தான் ஓட்டு கேட்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா அப்படியான மாணவர்களையும் இளைஞர்களையும் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க அரசியலை கத்துக்கூடாது, அரசியலை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லுவது உண்மையில் சர்வாதிகார போக்கு. இப்படியான சர்வாதிகார போக்கை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஒருபோதும் ஏற்காது. ஒன்றிய அரசினுடைய அடிபணிந்து, ஒன்றிய அரசினுடைய உள்துறை செயலாளத்துக்கு அடிபணிந்து இந்த சுற்றறிக்கை விடப்பட்டதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இதை அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஏற்காது. தமிழ்நாடு அரசினுடைய அரசியலற்ற போக்கினுடைய வெளிப்பாடு, அரசியலற்ற போக்கினுடைய வெளிப்பாடாகவே இந்த சுற்றறிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியலை கத்துக்கணும். மக்கள் மாணவர்கள் எதற்காக போராடுறாங்க? ஒரு கல்வி நிலையத்தில் கழிவறை சரியில்லை, கழிவறை இல்ல, கழிவறை சுத்தம் செய்ய, நாப்கின் மிஷின் வைய, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய முழுகளை வந்து சுத்தம் செய்ய, கிரவுண்டை விளையாடுவதற்கான இடமா மாற்றி கொடு, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களை அதிகப்படுத்து, மாணவர்களை விளையாடுவதற்கான சூழலை ஏற்படுத்து. இது மட்டும் இல்லாம ஆசிரியரை ஏற்படுத்து, பேராசிரியர்களை ஏற்படுத்து, ஒவ்வொரு வகுப்பறையும் ஒவ்வொரு கல்விக்கூடமும் செயல்படுவதற்கான வாய்ப்பு சூழலை உருவாக்கு, கல்வி நிலையங்களுடைய தேவை அதிகரி, கல்வி நிலையங்களுடைய தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்து அப்படின்னு சொல்லிதான் மாணவர்கள் போராடுறாங்க. ஆனா இப்படி கேள்வி கேட்கவே கூடாது, மாணவர்கள் அரசியலே கத்துக்க கூடாது இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு அடிபணிந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற சிற்றறிக்கையை விட்டிருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இது பாசிச நடவடிக்கை. இந்த பாசிச நடவடிக்கையை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இன்று கல்வி கல்லூரி இணை அலுவலகம் முன்பு இந்த முற்றுகை போராட்டம் நடக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த முற்றுகை போராட்டம், அறப்போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கான உரிமையை எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறது, கேள்வி கேட்பதற்கான உரிமையை எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறது, சங்கம் அமைப்பதற்கான உரிமையை எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறது. சங்கம் அமைக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, போராடக்கூடாது என்று சொல்வது சர்வாதிகாரம். இது போன்ற நடவடிக்கைகளை தான் முசோலினி செய்தார், இது போன்ற நடவடிக்கைகளை தான் ஹிட்லர் செய்தார். இது போன்ற நடவடிக்கை இன்று ஜோசப் விஜயும் செய்வார் என்று சொன்னால் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அவருக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தும், தொடர்ந்து போராடும். தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஒன்றிய அரசாங்கம் வைக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை தான் என்ன சொல்லுதுன்னா, மாணவர்களுக்கு போராடும் உரிமையை மறுக்குது, மாணவர்களுக்கு சங்கம் அமைக்கும் உரிமையை மறுக்குது, படிப்பையே மறுக்குது. இப்படியான விஷயங்களை தமிழ்நாட்டில் புதிதாக அரசியல் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படுவதனால அவர்கள் சொல்வதும் இவர்கள் செயல்படுவதும் ஒரே மாதிரி இருப்பதான் நாங்க இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசிற்கு அடிபணிகிறதோ, அஞ்சுகிறதோ, பயப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை எங்களிடம் ஏற்படுத்துகிறது. ஆனா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வட மாநிலம் முழுக்கவே பிஜேபியை கண்டிச்சு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வீதியில இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு பிஜேபி அரசு பயந்து போயிட்டு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயந்து போய் இன்னைக்கு அவங்க பின்வாங்குறாங்க. அதனுடைய அந்த காட்சிகளை பார்த்து தான் இன்னைக்கு விஜய் அரசாங்கம் இது மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்க, கல்லூரி மாணவர்கள் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்கன்னு. இல்ல, இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. விஜய் ஓட போராடுறது தான் ஒரு முக்கியமான செய்தியா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தெரிவிக்கிறது. இந்த போராட்டத்தை தொடர்றோம். தமிழ்நாடு அரசினுடைய மாணவர் விரோத போக்காக தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களின் அறிக்கை என்பது இருக்கிறது. இதை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் மணி தலைமையில் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு அரசு மாணவர்களுடைய குழந்தைகளுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அரியணைக்கு வந்திருக்கிறது. அப்படியான மாணவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைப்பது சர்வாதிகார போக்கு. தமிழ்நாடு அரசு சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிறதோ என்ற அச்சத்தை எங்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. கல்வி நிலையங்களில், குறிப்பாக கல்லூரிகளில், பள்ளிகளில் ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ போன்ற இடதுசாரி மாணவர் அமைப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய கரப்பான்பூச்சி மாணவர்கள் போராடக்கூடாது, அவருடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துங்கள் என்று கூறியிருப்பது உண்மையில் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அடிபணிந்து, ஒன்றிய அரசை போல தமிழ்நாடு அரசும் சர்வாதிகார போக்கோடு மாணவர்கள் மீது அக்கறையற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த சுற்றறிக்கை இருக்கிறது. இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வாயிலாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான், தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு போராடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தணும். அது அவர்களுடைய வேலை. நாங்கள் போராடுறதுக்கு பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட, இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதருக்கும் போராடுவதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது, கேள்வி கேட்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது, சங்கம் அமைப்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த மாணவர் அமைப்புகள்
இளைஞர் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜனநாயக முறையில் அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்பது 1936 தொடங்கப்பட்டு சுதந்திரத்திற்காக போராடிய மாணவர் அமைப்பு. இப்படியான ஒரு மாணவர் அமைப்பை கல்வி நிலையங்களில் செயல்படக்கூடாது என்று சொல்வது உண்மையில் சர்வாதிகார போக்கு. ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது, உள்துறை அமைச்சகத்திற்கு அடிபணிந்து இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது என்று கல்வி தரப்பில் கல்வி நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அதை ஏற்க மாட்டோம். உண்மையில் தமிழ்நாடு அரசு அடிபணியக்கூடாது, யாருக்கும் அஞ்சக்கூடாது, போராடுவதற்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு கல்வி நிலையங்களும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. கழிவறை சரியில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை, பேராசிரியர் பற்றாக்குறை, விளையாட்டு உபகரணங்கள் இல்லாத சூழல், வகுப்பறைகள் சரியான முறையில் செயல்படாத சூழல், வகுப்பறையில் ஃபேன் இல்லாத சூழல், வகுப்பறையில் மாணவர்களுக்கான போதிய வசதி இல்லாத சூழல், கல்வி நிலையங்களில் பெண்கள் மீதான பாலியல் பிரச்சனைகள் அதிகரித்து வருவது, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டு கல்வி நிலையங்களில் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்காகவே, இதை இனி நடக்கக்கூடாது என்பதற்காகவே ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ போன்ற பல்வேறு இடதுசாரி மாணவர் அமைப்புகள், கரப்பான் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் என்பது ஜனநாயக முறையில் அறவழியில் தொடர்ந்து நடைபெறும். யாருக்கும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் பகத்சிங்கை படித்து அரசியலுக்கு வந்தவர்கள், நாங்கள் அம்பேத்கரை படித்து அரசியலுக்கு வந்தவர்கள், நாங்கள் ஜீவாவை படித்து அரசியலுக்கு வந்தவர்கள், நாங்கள் பெரியாரை படித்து அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம். உங்களுடைய சுற்றறிக்கை எல்லாம் எங்களுக்கு கால் தூசுக்கு சமம். உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம், மாணவர்கள் தொடர்ந்து போராடுவோம். நாங்கள் போராடியதனுடைய விளைவுதான், முன்னால் இருந்த மாணவர்கள் போராடியதனுடைய விளைவுதான் இந்திய நாட்டிற்கான சுதந்திரம், இந்திய நாட்டிற்கான வளர்ச்சி, இந்திய நாட்டிற்கான எல்லா விதமான முன்னேற்றங்களும் செயல்பாடுகளும் மாணவர் போராட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் என்பதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் அரசியல் அற்ற போக்கு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளுடைய பேச்சுக்கு அடிபணியக்கூடாது, அதிகாரிகள் சொல்வதை ஏற்கக்கூடாது. அதிகாரிகள் என்பவர் மக்களை சார்ந்தவர்களாக இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகம் என்பது அதிகாரிகளையும் மக்களையும் அப்புறப்படுத்தி இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஓட்டு கேட்க மக்களிடம் வர வேண்டும், அவர்கள் நலன் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம். இல்ல, சட்டமன்றத்தில் அமைச்சருடைய உரையா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவருடைய உரையா இருக்கட்டும், இப்படி எல்லாருடைய உரையுமே வந்துட்டு ஒரு அரசியலற்ற போக்கா தான் இருக்குது. ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பற்றியோ சட்டங்களை பற்றியோ ஆக்கப்பூர்வமான விவாதமற்ற சூழல் இருக்குது. நேற்று திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறைங்கிற ஒரு வட்டாட்சியர் வந்து ஒரு அறிக்கை வெளியிறார். மாவட்ட அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுங்க, அவருடைய விவரங்களை சேகரிங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சர்வாதிகார போக்கா? ஹிட்லர் இது போன்ற போக்கை தான் கடைபிடித்தார், முசோலினி இது போன்ற போக்கை தான் கடைபிடித்தார். சர்வாதிகாரிகள் ஒருபோதும் வென்றது கிடையாது, அதுதான் வரலாறு. சர்வாதிகாரம் ஒருபோதும் வெல்லாது. தற்போது மாணவருடைய போராட்டம் டெல்லியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உங்களை ஆட்சி அரியணைக்கு கொண்டு வந்தது மாணவர்கள் தான். அவர்கள் நினைத்தால் ஒரு நாளில் ஆட்சி அரியணைக்கும் கொண்டு வருவார்கள், ஒரு நாளில் தூக்கி எறிவார்கள் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமா, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாளைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும். மாஸ்டர் படத்துல விஜய் சொன்னாரு, ஒவ்வொரு மாணவர் பேரவை தேர்தல் தான் மாணவர்கள் அரசியல்படுத்துது, ஜனநாயகப்படுத்துது, மாணவர்களுக்கான கல்வியை சொல்லுது, மாணவர்களுக்கான சமூகத்தை சொல்லுதுன்னு. அப்படி அவர் அந்த படத்துல சொன்னார்ல, அதுக்காக டெய்லியும் அனுதினமும் போராடி இருக்கிறது ஏஎஸ்எஃப். இப்படியான சூழல்ல அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் வரக்கூடிய 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாணவர் பேரவை தேர்தல்களை எல்லா கல்வி நிலையங்கள், பள்ளி கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், இந்த நிலையங்களில் நடத்த வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு முழுமைக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நாளைய தினம் கல்வி நிலையங்களில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது மாணவர் அமுதன் பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. மாணவர் அமுதன் வந்து போதைப் பொருளால் கொல்லப்பட்டார் நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டசபையில வந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குழு தகராறு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா இவர் ராஜ்மோகன் வந்து கோஷ்டி மோசங்கிறாரு. அதாவது 20 மாணவனுக்கு ஒரு மாணவனுக்கு சண்டை, அது எப்படி கோஷ்டி தகராறு எடுக்க முடியும்? இது வந்து உண்மையில அறமற்ற போக்கா? இது வந்து உண்மையிலே மிகப்பெரிய தவறு. தமிழ்நாடு அமைச்சர் இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது வருத்தம் அளிக்கிறது. ஒரு மாணவர், அந்த மாணவர் எதுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா, அவர் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுது, அந்த போதைப் பொருளுக்கு எதிராக குரல் எழுப்புறாரு, அதை காவல் நிலையத்திலையும் கல்வி நிர்வாகத்திலையும் பதிவு செய்கிறாரு. இந்த நிலையில அவர் பற்றியான தகவல்கள் அந்த சம்பந்தப்பட்ட கல்வி நிலையத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் கசியவிடப்படுது. இதனால ஒரு படுகொலை நடைபெறுது. ஆனால் தவறை திருத்த வேண்டும் என்று போராடிய குரல் கொடுத்த மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஆனால் அந்த மாணவர் அசிங்கப்படுத்தும் விதமாக இது கோஷ்டி சண்டைன்னு சொல்வது ஏற்புடையது கிடையாது. இது உண்மையில் அரசியலினுடைய கேவலமான ஒரு போக்காக நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாடு அமைச்சர்கள், தமிழ்நாடு முதல்வர்கள் மக்களுக்கானவர்கள், அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து மாணவர் நலன் சார்ந்து செயல்படுங்கிறத கோரிக்கையா வச்சுக்கிறோம். நம்ம கல்லூரி பிரச்சனை நாம போராடுவோமா இல்ல போலீஸ் போராடுவாங்களா? நாம தான் போராடணும். நம்ம காலேஜ்ல பாத்ரூம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, நமக்கு பாடம் தரக்கூடிய ஆசிரியர் இல்ல, பிரின்சிபால் இல்ல. ஆனா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியது யாருன்னா நம்மள மாதிரியான மாணவர்கள், மாணவர் அமைப்புகள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கு அரசு, விஜய் அரசு
பாசிச மனப்பான்மையோட இன்னைக்கு செயல்படுறாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு டிவிக்கேவே விஜய கொண்டு வந்தது யூத் ஸ்டூடெண்ட்னு. ஆனா இது தப்பு. இன்னைக்கு இதே விஜய ஓட விரட்டடிக்க போறது இதே ஸ்டூடெண்ட் மட்டும் அடிக்க போறது. ஏன்னா இன்னைக்கு அத மாதிரியான அறிவிப்பு தான் இன்னைக்கு விஜய் அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னா அப்போ வேற யாரு இந்த போராட்டத்தை நடத்துவாங்க? இன்னைக்கு பிரசிடென்சி கல்லூரியில பிரின்சிபல் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 100 கல்லூரிக்கும் மேல இன்னைக்கு பிரின்சிபல் இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டைரக்டர் ஆபீஸ்ல 3 முக்கியமான வேக்கன்ட் இன்னைக்கு காலியா இருக்குது. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பா? நம்மள மாதிரியான மாணவர்கள் தான் கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய உரிமையை நெசக்க பாக்குது இந்த பாசிச விஜய் அரசு. எனவேதான் இந்த போராட்டம். இவங்க அறிவிப்பாங்க, எதிர்ப்பு வந்தா வாபஸ் வாங்குவாங்க. இது மாணவர்களை சோதனை பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையா பாக்குறோம். இந்த நடவடிக்கை ஹிட்லருடைய நடவடிக்கை, இந்த நடவடிக்கை முசோலினுடைய நடவடிக்கை. அதன் வழியாகத்தான் இன்னைக்கு பாசிச சங் பரிவாருடைய சிந்தனையாத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் அரசாங்கம் செயல்படுறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மாணவருடைய உரிமையை மறுக்கப்படுற மாதிரி விஜய் அரசு நடந்ததுன்னா அண்ணா சாலையே இன்னைக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுறதுனுடைய ஒரு எச்சரிக்கையான ஒரு முற்றுகை போராட்டம் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த போராட்டம் விஜய் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான். அதனுடைய ஒரு வகையத்தான் இன்னைக்கு இயக்க அலுவலகத்தை நமது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இன்னைக்கு முற்றுகையிடுறோம். இந்த போராட்டம் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க நமது அமைப்பின் சார்பில் இந்த போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்தை நாம் தொடங்கலாம். கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே டிவி கேவே தமிழக அரசே டிவி கேவே தமிழக அரசே டிவி கேவே தமிழக அரசே டிவி கேவே வெட்கக்கேடு 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 தமிழக அரசே விஜய் அரசே தமிழக அரசே விஜய் அரசே தமிழக அரசே விஜய் அரசே தமிழக அரசே விஜய் அரசே தமிழக மாணவர்களே தமிழக மாணவர்களே தமிழக மாணவர்களே தமிழக மாணவர்களே போராடும் உரிமையை போராடும் உரிமையை போராடும் உரிமையை போராடும் உரிமையை பறிக்க பார்க்கும் விஜய் அரசே பறிக்க பார்க்கும் விஜய் அரசே கண்டிக்கின்றோம் 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 விஜய் அரசே டிவி கேவே விஜய் அரசே டிவி கேவே விஜய் அரசே டிவி கேவே விஜய் அரசே டிவி கேவே கல்வி வழங்க துப்பில்ல கல்வி வழங்க துப்பில்ல நிதியை ஒதுக்க வக்கில்ல நிதியை ஒதுக்க வக்கில்ல போராடும் மாணவர்களே போராடும் மாணவர்களே போராடும் மாணவர்களே போராடும் மாணவர்களே நசுக்க பார்க்கும் விஜய் அரசே நசுக்க பார்க்கும் விஜய் அரசே நசுக்க பார்க்கும் விஜய் அரசே நசுக்க பார்க்கும் விஜய் அரசே கண்டிக்கின்றோம் 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 பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைகூலியே டிவிகே அரசாங்கமே டிவிகே அரசாங்கமே டிவிகே அரசாங்கமே டிவிகே அரசாங்கமே போராடும் உரிமையை போராடும் உரிமையை போராடும் உரிமையை போராடும் உரிமையை சிதைக்க பார்க்கும் தமிழக அரசு சிதைக்க பார்க்கும் தமிழக அரசு சிதைக்க பார்க்கும் தமிழக அரசு சிதைக்க பார்க்கும் தமிழக அரசு கண்டிக்கின்றோம் 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 ஏஎஸ்எஃப் கண்டிக்கின்றோம் ஏஎஸ்எஃப் கண்டிக்கின்றோம் ஏஎஸ்எஃப் கண்டிக்கின்றோம் ஏஎஸ்எஃப் கண்டிக்கின்றோம் வெட்கக்கேடு 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைகூலியே கேட்டு போராடும் உரிமை கேட்டு போராடும் மாணவர்களின் போராட்டத்தை மாணவர்களின் போராட்டத்தை மாணவர்களின் போராட்டத்தை மாணவர்களின் போராட்டத்தை நசுக்க பார்க்கும் தமிழக அரசு நசுக்க பார்க்கும் தமிழக அரசு ஜோசப் விஜய்
முதல்வரே வெட்கக்கேடு வெட்கக்கேடு தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே வெட்கக்கேடு வெட்கக்கேடு சீ சீ வெட்கக்கேடு தூத்து மானக்கேடு கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கண்டிக்கின்றோம் 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 போராடும் மாணவர்களே போராடும் மாணவர்களே போராட்ட உரிமையை போராட்ட உரிமையை நசுக்க பார்க்கும் தமிழக அரசு நசுக்க பார்க்கும் தமிழக அரசு கண்டிக்கின்றோம் 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 சர்வதிகார மனப்பான்மையோடு சர்வதிகார மனப்பான்மையோடு செயல்படும் பிஜேஏ தமிழக முதல்வரே வெட்கக்கேடு 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 மானக்கேடு நசுக்காதே 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 மாணவர்களின் போராட்டத்தை மாணவர்களின் போராட்டத்தை தமிழக அரசை நசுக்காதே தமிழக அரசை நசுக்காதே ஜோசப் விஜயை நசுக்காதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகளில் இருக்கின்ற காலியான பணியிடங்கள் காலியான பணியிடங்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு பணியிடங்களை நிரப்புவதற்கு துப்பு கெட்ட விஜய் அரசு துப்பு கெட்ட விஜய் அரசு வெட்கக்கேடு 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 மானக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு விடமாட்டோம் 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 தமிழக அரசு தமிழக அரசு பிஜேபியின் கைக்கூலியே பிஜேபியின் கைக்கூலியே டிவிகே அரசாங்கமே வெட்கக்கேடு வெட்கக்கேடு போராட மறுப்பதற்கு போராட மறுப்பதற்கு தமிழக அரசு விஜய் அரசு தமிழக அரசு விஜய் அரசு வெட்கக்கேடு வெட்கக்கேடு விடமாட்டோம் 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தாவே காவே தமிழக அரசு தாவே காவே பாஜகவின் கைக்கூலியே பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைக்கூலியே பாஜகவின் கைகூலியே வெட்கக்கேடு 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 மானக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு தமிழக அரசு விஜய் அரசு தமிழ்நாடு தமிழக அரசு விஜய் அரசு RSS இன் கைக்கூலியே RSS இன் கைக்கூலியே வெட்கக்கேடு 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 மானக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு வெளியேறு 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 கல்லூரி கல்வி இயக்குனர் வெளியேறு வெளியேறு RSS இன் கைக்கூலியே பாஜகவின் கைக்கூலியே பாஜகவின் கைகூலியே ஜோசப்
ஜோசப் பிஜேஏ ஜோசப் பிஜேஏ ஜோசப் பிஜேஏ ஜோசப் பிஜேஏ பாஜகவின் கைகூலியே பாஜகவின் கைகூலியே வெளியேறு 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 மாணவர் விரோத பாஜக அரசு மாணவர் விரோத பாஜக அரசு மாணவர் விரோத டிவிக்கு அரசு மாணவர் விரோத பிஜேபி அரசு வெளியேறு 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 வெளியேறு